உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி எதுக்காகனா, நேற்று ஒரு துக்கமான நிகழ்வு திருநெல்வேலியில் நடைபெற்றிருக்கு. கீழச்சேவல் நயனாகுளம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிறவர் 29 வயசு ஆகுது. அவருக்கு 4 வயசில் ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் ஆகி 5-6 வருஷம்தான் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அவர் பெயிண்டராக வேலை பார்க்குறாரு. தனது நண்பரோட நேற்று மாலை வேலைக்கு போயிட்டு மேலப்பாளையத்தில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்பில் மதுபானம் வாங்கிட்டு அந்த கடையிலிருந்து வெளியே வரும்போது அவரை அங்கே வெட்டணும்னே காத்துக்கிட்டு இருந்த ஒரு ரவுடி கும்பல் அவரை தலையில் சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க. அதனால் அவர் நிலகுலைஞ்சு போய் அந்த இடத்துலையே கீழே விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. நேற்று காவல்துறை அவருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அது சம்பந்தமாக 3 நபர்கள் திருநெல்வேலி JM5 கோர்ட்டில் சரணடைஞ்சதாக சொல்லப்படுது. இந்த 3 நபர்களும் பார்த்திங்கன்னா மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட பின்னணி என்ன, அவங்க எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு முதற்கட்ட ஒரு சில தகவல்கள் மட்டும் வந்திருக்குது. இவங்க ஏற்கனவே அந்த பகுதிகளில் நடந்த கொலைக்கு பழிக்கு பழியாக கொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது பழிக்கு பழியான கொலை கிடையாது. பழிக்கு பழியாக பண்ணுறாங்க அப்படின்னா யார் கொலை செஞ்சாங்களோ அவங்கள பண்ணியிருக்கணும். இங்கே தேவர் சமூகத்தில் அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இது முதல் தடவையும் கிடையாது. அந்த குறிப்பிட்ட பகுதியில், அதாவது மேலப்பாளையத்துக்கு அப்புறம் இருக்கிற முன்னீர் பள்ளமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற மேலச்சேவலாக இருக்கட்டும், ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கும். இந்த 10 கிலோமீட்டர் சுற்றளவில் கடந்த 1.5 வருடங்களில் 3 நபர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 3 பேருமே அப்பாவிகள் அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்கத்தக்கது. இந்த 3 நபர்களுக்கும் எந்த குற்ற பின்னணியும் கிடையாது, எந்த வழக்குகளும் கிடையாது, யாரோட வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது. 3 பேருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த முதல் கொலை நமக்கு மேலச்சேவலில் ஒரு ஆட்டோ டிரைவர் இறக்குறாரு. அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 வயசு. அதே மாதிரி முன்னீர் பள்ளத்தில் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவர், நைட்டு வேலைக்கு போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தவரை கொலை செய்கிறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வயசு, திருமணம் ஆகாதவர், 27 வயசு 24 வயசு தான் இருக்கும். அதே மாதிரி இவருக்கும் பார்த்திங்கன்னா 29 வயசு தான் ஆகுது. இவர் மேலேயும் எந்த வழக்குகளும் கிடையாது. இவருக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை வேற இருக்குது. இப்படி அப்பாவிகளாக பார்த்து கொலை செய்யப்படுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு சிலர் தூண்டி விட்டு கொலை செய்ய வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதாவது எங்களை சட்டம் காப்பாற்றலை, ஒரு கொலை செஞ்சால் நாங்கள் 2 கொலை செய்வோம், 2 கொலை செஞ்சால் 4 கொலை செய்வோம், அதுதான் எங்களை காப்பாற்றுச்சு அப்படின்னு ஒரு சிலர் பேசியிருந்தாங்க. அந்த நபர் பேசினதை நீங்கள் கேளுங்க. அதாவது இந்த பிசிஆர் சட்டம் தேவேந்திரகுல வேளாளர்களை இன்னைக்கு வரைக்கும் அது காப்பாற்றலை. தேவேந்திரகுல வேளாளர்களுடைய போர்க்குணம் மட்டுமே இந்த சமூகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. எதிர்வினை தான். ஒருத்தனை வெட்டினா 2 பேரை வெட்டுவோம், 2 பேரை வெட்டினா 4 பேரை வெட்டுவோம். இதுதான் எங்கள் கணக்கு. இப்படித்தான் நாங்கள் எங்களை காப்பாற்றி கொள்கிற முடியும். எந்த சட்டமும் எங்களை காப்பாற்றினதாக இதுவரைக்கும் வரலாற்றில் தரவுகள் கிடையாது. இந்த காணொலியில் பேசின இந்த நபர் செந்தில் மல்லர் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த காணொளி பேசிட்டு கடந்த 4 நாட்களாக 4-5 நாட்களாக தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு. அவர் சுற்றுப்பயணம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் இந்த கொலை நடந்திருக்கு. அதனால் இது கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, இப்போ கொலை செஞ்சவங்க நீதிமன்றத்தில் போய் எப்படி சரணடைஞ்சாங்க. அதாவது நேற்று கொலை செய்யப்பட்ட உடனேயே திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் சரி, திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையும் ஒட்டுமொத்தமாக அலர்ட் பண்ணிட்டாங்க. எல்லா இடத்துலையும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ போலீஸோட பாதுகாப்பை மிஞ்சி இவங்க எப்படி போய் சரணடைஞ்சாங்க, அதுவும் ஒரே நாளில் சரணடைஞ்சாங்கன்னா இது ப்ரீ பிளான்டாக நடந்த மாதிரி தெரியுது. இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி கொலை செஞ்சால் இந்த நபர் மூலியமாக இந்த கோர்ட்டில் போய் நம்ம சரணடையணும் அப்படிங்கிறது அவங்க திட்டத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க கொலை செஞ்சதுக்கப்புறம் காவல்துறையிட்ட மாட்டாமல் அவ்வளவு தெளிவாக இன்றைக்கி நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காங்க. அதனால் இந்த சரணடைஞ்ச 3 நபர்கள் மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு தூண்டினவங்க, அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக கொலை செய்ய தூண்டின நபர்களையும், இந்த கொலைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க, இவங்களுக்கு உதவுனது யாரெல்லாம் அப்படிங்கிற நபர்களையும் காவல்துறை கண்டிப்பான முறையில் கைது செய்வாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு தகவலையும் சொல்லிக்க விரும்புகிறேன்.
இதுக்கு முன்னாடி நடந்த 2 கொலைகள் இருக்குது இல்லையா, அதாவது தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து மேலச்செவல்லையும் முன்னீர்பள்ளத்துலையும் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க கடந்த 1.5 வருடங்களுக்குள்ளே. இந்த பகுதிங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே இருக்கும். 10 கிலோமீட்டர் கூட இருக்காது, 10 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் இருக்கும். அந்த பகுதிக்குள்ளே அந்த கொலை நடந்திருக்குது. இவங்க 3 பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, மாற்று சமூகத்தால் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இது ஒரு கொலை பண்ணது, அதாவது மேலச்செவலில் கொலை பண்ணது வந்து வேறு சமூகம், மற்ற 2 கொலைகளையும் பண்ணது ஒரே சமூகம் தான். இந்த ஏற்கனவே நடந்த 2 கொலைகள்லையும் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து ஜாமீன் வாங்கி வெளியில் வந்துட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். அவங்கள கைது செய்யும் போது காவல்துறை நம்மக்கிட்ட கொடுத்த உறுதிமொழி என்ன அப்படின்னா, அவங்கள உள்ளே வச்சே வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம், விரைவில் தண்டனை வாங்கி கொடுப்போம், 90 நாட்களுக்குள்ளே நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி உடனே வந்து நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதுபடி நடக்கலை. அவங்க இன்றைக்கி சுதந்திரமாக வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க. அதே மாதிரி இந்த வழக்குலையும் கைது செய்யப்பட்டவங்களோ இல்லை சரணடைஞ்சவங்களோ அந்த மாதிரியான நிலைமைக்கு போயிடக்கூடாது, அவங்க வந்து வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறத அந்த குடும்பம் வந்து காவல்துறையிட்ட கோரிக்கையாக வைக்கணும். அதே மாதிரி அந்த குடும்பத்துக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கும். இப்போ நம்ம மேலச்செவல் படுகொலையிலையும் சரி, முன்னீர்பள்ளம் படுகொலையிலையும் சரி, 2 படுகொலையிலையும் காவல்துறையிட்டையும் அரசு தரப்புட்டையும் வந்து நம்ம பல கோரிக்கைகளை வச்சுருந்தோம். அமைதி வழியில் தான் வந்து உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி அந்த கிராமங்களுக்குள்ளே இருந்தோம். ஆனால் அரசு அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடியே வந்து காவல்துறை வந்து நம்மளை என்ன பண்ணுவோம், நீங்கள் பாடி வாங்கிக்கோங்க, நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லும், நம்மளை ப்ரெஷர் பண்ணோம். அதனால் வந்து நம்ம வேறு வழி இல்லாமல் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுக்கான காரணங்கள் என்னென்னா, நம்மளும் ஒரு சில காரணங்கள் ஆகிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு வாரதே வந்து நம்மளை வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கு தான், நம்மளை எப்படியாவது வந்து அந்த இறந்தவங்களோட பூத உடலை வாங்க வைக்கிறதுக்காக தான். அதனால் என்னோடய தனிப்பட்ட கோரிக்கை என்னென்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் காவல்துறையோடையோ இல்லை அரசாங்கத்தோடையோ பேச்சுவார்த்தை நடத்துகிறது வந்து நமக்கு பின்னடைவாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள், நம்ம காவல்துறையிட்ட நம்மளோட கருத்துக்களை தான் சொல்ல போகிறோம். முதலாவதாகவே இந்த நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது, அந்த குடும்பத்துக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது, வேலைவாய்ப்பு வேணுமா, ஏன்னா அவங்களோட மனைவிக்கு கொஞ்சம் வயசு தான் இருக்கும், குழந்தை 4 வயசில் இருக்குது. அதனால் வந்து காவல்துறை வந்து நாங்கள் ஒரு 3 லட்ச ரூபா வாங்கி தரோம், அதுக்கு போக வந்து இடம் கொடுக்குறோம், வேலைவாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த 2 கொலைகளையும், முன்னீர்பள்ளம் கொலையிலையும் சரி, மேலச்செவல் கொலையிலையும் சரி, இடம் மட்டும்தான் வழங்கப்பட்டதாக சொல்லுது. இது வரைக்கும் வந்து அந்த கொடுக்கம் சொன்ன தொகை வந்து, ஏன்னா அப்பாவிகள் இதுக்கு முன்னாடி அவங்க குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஏற்கனவே இறந்தவங்க 2 பேரும் அப்பாவிகள், இவரும் அப்பாவி. இந்த நிலையில் வந்து அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியவே வந்து காவல்துறை முழுமையாக நிறைவேற்றலை. குற்றவாளிகளையும் உள்ளே வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னாங்க, அதுவும் பண்ணலை. இடம் கொடுக்கும்னு சொன்னது வந்து அவங்க ஏதோ காட்டுப்பகுதியில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தான் தகவல்கள் வருது. அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பையோ இல்லை மேலச்செவலில் இருந்தவர்களும் நாங்கள் மானியத்தில் ஆட்டோ வாங்கி கொடுக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கல. அதனால் இப்போ வந்து நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறது வந்து அது சரியாக என்னங்கிறத அந்த குடும்பம் யோசிச்சுக்கிட்டும், இல்லை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் யோசிச்சுக்கோங்க. உங்களோட கோரிக்கையை முதலாவதாகவே நீங்கள் வந்து கோரிக்கையாக மனுவாக எழுதி கொடுத்துருங்க. எங்களோட கோரிக்கை இதுதான், எந்த தலைவர் வந்து பேசினாலும் சரி, யார் பேசினாலும் சரி, குடும்பத்தில் எந்த உறுப்பினர்கள் பேசினாலும் சரி, எங்களோட கோரிக்கைங்கிறது இதுதான் அப்படிங்கிறத முதல்லையே தெளிவாக எழுதி கொடுத்துருங்க. அந்த கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றும் பட்சத்தில் நம்ம வந்து பூத உடலை வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நீதிமன்றத்தையோ இல்லை மேற்கொண்டு உயரதிகாரிகளையோ இல்லை அரசுக்கோ நம்ம அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலைகளை நம்ம பண்ணலாம். அதை விட்டுட்டு வந்து நீங்கள் இங்கே வந்து என்ன நடக்கும்னா, இப்போ நம்ம போய் கேட்டோம்னா இது வந்து சிட்டி லிமிட்டு, அது வந்து ரூரல் லிமிட்டு, அதனால் ரூரல் லிமிட்டில் நடந்த மாதிரி சிட்டி லிமிட்டில் நடக்காது, நாங்கள் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சட்டம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரூரலோ சிட்டியோ வந்து மக்களுக்கான சட்டம்ங்கிறது ஒன்று தான். அதை நிறைவேற்ற போகிற அரசாங்கம்ங்கிறது நமக்கு ஒன்று தான். அதிகாரிகளும் நமக்கு வந்து நம்மளோட பார்வையில் ஒன்று தான். அவங்களுக்கு வேணால் அது வந்து சிட்டி லிமிட்டாக இருக்கலாம், இல்லை ரூரல் லிமிட்டாக இருக்கலாம். நமக்கு வந்து சட்டமும் அரசாங்கமும் அதிகாரிகளும் ஒரே மாதிரி தான். இந்த லிமிட்லாம் இவங்க சொல்கிறாங்களே, இது வந்து நமக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது மட்டும் மாறிடும். ஏன்னா நமது சமுதாயத்தை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளை வேறு ஏதாவது லிமிட்டில் இருப்பாங்க, ரூரலில் இருப்பாங்க, அவங்கள கூட்டி கொண்டு வந்து பேச வைப்பாங்க. நமக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, நானும் உங்கள் சமுதாயம் தான், எனக்கு உங்களோட வழி புரியுது, அதனால் இந்த ஒரு திருப்பு வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி இனிமேல் நடக்காது அப்படின்னு நம்ம நிறைய திருப்பு கேட்டு இது வந்து புளிச்சு போச்சு, நமது காதுகளுக்கே புளிச்சு போச்சு. இன்னொன்று, நம்ம வந்து இந்த மாதிரி நேரங்களில் கோரிக்கைகள் வைக்கிறதோ போராட்டம் பண்ணுறதோ நம்ம பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்னவாக மாறுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாவது சிந்திச்சு பார்க்கணும். அதனால் இந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை போராடுறவங்களோ, அந்த குடும்பமோ குடும்பத்தை சுற்றி இருக்கிற உறவினர்களோ, அவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவங்களோ உறுதியான கோரிக்கையாக இருங்க. அதை முதல்ல வந்து
எழுத்துப்பூர்வமாக எங்களோட கோரிக்கை இதுதான் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துருங்க. அதை வந்து முறைப்படி காவல்துறையினர் வந்து இதில் அவங்க நிறைவேற்றி கொடுக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கு மட்டும்தான் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. மற்றபடி வந்து அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரணத்தை பண்ணி கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கம் தான், அரசு அதிகாரிகள் தான். இதில் வந்து எம்எல்ஏ வந்து பார்ப்பாரா, எம்பி வந்து பார்ப்பாரானா கண்டிப்பான முறையில் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து கம்யூனல் மர்டர் அப்படிங்கிறதுனால வந்து இதை அவங்க பூசி முழுக்க தான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி கூட வந்து கட்டமைக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். யாரும் வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த விஷயத்தில் கண்டுக்கிற போகிறதும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அந்த சமுதாயத்தோட ஓட்டு போயிடும், அந்த சமுதாயத்தில் இது மாதிரியான கொலைகள் நடக்கும்போது அங்கே போய் பார்த்தாங்கன்னா இந்த சமுதாயத்தோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிற இதில் தான் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அதனால் அரசியல்வாதிகளை நம்பாதீங்க, அரசு அதிகாரிகளை முழுமையாக நம்புங்க. அவங்கக்கிட்ட உங்களோட கோரிக்கையை உறுதியாக எடுத்து வைங்க, ஒரே நிலைப்பாட்டோடு எடுத்து வைங்க. நீங்கள் முதலாவதாக கோரிக்கையை எடுத்து வைக்கும்போதே, நீங்கள் எழுதி கொடுக்கும்போதே சட்ட வல்லுநர்களையோ தலைவர்களையோ கலந்து ஆலோசிச்சுட்டு எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம், இதை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படிங்கிறத மட்டும் வைங்க. என்னோட தனிப்பட்ட கருத்துங்கிறது, நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிறது அது வந்து ஒரு கண் துடைப்பு தான். என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல யாராவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோட உறவினர்கள் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் ஆகி குரல் வசதி பேசுனாங்கன்னா, இவ்வளோ அதிகாரிகள் இருந்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன இப்படி குரல் வசதி பேசுகிறங்கிற மாதிரி காவல்துறையோ இல்லை அங்கே இருக்கிற அதிகாரிகளோ வந்து நம்மளை வந்து அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடங்களில் அதிகாரிகள் வந்து நம்மகிட்ட பேசும்போது, தலைவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது வந்து ஒரு சில வார்த்தைகளை விட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்குங்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை. உங்களோட கோரிக்கை என்னங்கிறத உறுதியாக எழுதி கொடுத்துருங்க. அதை நிறைவேற்றினா கண்டிப்பான முறையில் நாங்கள் உடலை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க. இல்லை அப்படின்னா அதை எந்த மாதிரி கையாளணும் அப்படிங்கிறத சட்ட ரீதியாக கையாளணுங்கிறத நமது அமைப்புகள் இருக்குங்க. அங்கே அந்த ஊரில் வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, கற்றறிந்தவர்கள் இருப்பாங்க, அவங்களோட உறவினர்கள் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க சொல்கிற மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு ஊரில் இப்போ முன்னீர்பள்ளத்தில் நடந்துச்சு, மேலச்சோலில் நடந்துச்சு, அந்த ஊர் மட்டும் போராடிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த கொலைக்கு அப்புறமாவது, இந்த கொலையிலேயாவது அனைத்து சமூக மக்களும் குரல் கொடுக்கணும். அனைத்து ஊர்கள்லேயும் இந்த கொலைக்கு எதிராக வந்து நியாயம் வேண்டி, அந்த இறந்த மணிகண்டனுக்கு நியாயம் வேண்டி உங்களோட கண்டன குரல்களாக நீங்கள் எழுப்புறீங்களோ, இல்லை ஜனநாயக முறைப்படி அரசுக்கு உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்களோ, அதுக்கான குரல்களை அனைத்து முக்குளத்து சமுதாய உறவுகளும் எழுப்பணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஏன்னா இறந்தவர் வந்து எந்த குற்ற பின்னணியும் இல்லாதவர், எந்த வம்பு தும்புக்கும் போகாதவர். அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி எண்ணிக்கைக்காக யாராவது ஒரு ஆளை கொலை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே கூலிப்படையினர் கொலை செஞ்சுருக்காங்க. அதனால் நமது மக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த விஷயத்தில் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கணும், அதுக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக வேறு ஏதாவது தகவல்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் நம்மளுடைய பிஎம்டி மீடியா சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.